ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Iqoo 7ஓட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் பண்ணி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். நம்பர் 1, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனாக இருக்குது. இது வந்து டிசேபிள் இருக்குது. நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய டிசைனோட உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் நல்லா டிசைனாக தெரியிற மாதிரி, டேட்ஸ் நல்லா டிசைனாக தெரிய மாதிரி. அதே மாதிரி இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் அண்ட் மெசேஜஸ் தெரிய மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனை நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா அது நார்மலாக ஆஃப்லேயே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, எட்ஜ் லைட் எஃபெக்ட்ஸ். இதை நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே டைனாமிக் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. டைனாமிக் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். எம்பியன்ட் லைட் எஃபெக்ட்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்கமிங் கால்ஸ் ஃபார் லைட் எஃபெக்ட்ஸ். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி லைட் எஃபெக்ட்ஸை நீங்கள் செட் பண்ணால் போதும். இன்கமிங் கால்ஸுக்கு வந்து உங்களுக்கு லைட் எஃபெக்ட் எனேபிள் ஆகும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸெட்ரா நிறையா இருக்குது. அதுக்கு போய் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த லைட் எஃபெக்ட்ஸை நீங்கள் மேனுவலாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கலர்ஸு, டியூரேக்ஷன்லாம் நீங்கள் மேனுவலாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக எஃபெக்ட்ஸாக இருக்கும். நம்பர் 3, ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன். நார்மலாக நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஸ்லைட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு குளோபல் சர்ச் மாதிரி வரும். நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்கள் நார்மலாக ஸ்லைட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் சென்டர்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனை ஸ்லைட் பண்ணோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்ஷனை மறக்காமல் எல்லோரும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, ஆட்டோ கால் ரெக்கார்டிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டயல் பேட்குள்ளே போய்க்கோங்க. மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கால் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கால் செட்டிங்ஸ்குள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்கார்ட் ஆல் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா காலும் ரெக்கார்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 5, டைரக்ட் வைஃபை தத்தரிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வைஃபை தத்தரிங் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அட் அ டைமில் வந்து ஹாட்ஸ்பாட்டையும் வைஃபையும் சேம் டைம் ஆன் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் ஒய்ஃபை ஆஃப் ஆகுது, ஒய்ஃபை ஆன் பண்ணால் ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகுது. ரெண்டுமே அட் அ டைமில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஆன் பண்ணுறதுனால நீங்கள் ஒய்ஃபை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 6, நேட்டிவ் வீடியோ அண்ட் ஒய்ஃபை காலிங். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இந்த ஃபோனில் இருக்குது. டயல் பேடுக்குள்ளே போய்க்கோங்க. யாருக்கு ஃபோன் அடிக்கணுமோ அவங்க நம்பர் அடிச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒய்ஃபை காலிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு செட்டிங்ஸ்குள்ளே போய் சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம்மை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை காலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒய்ஃபை காலிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்பர் 7, டார்க் தீம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே டார்க் மோட் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அவ்வளோக்கா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் டயல் பேடுக்குள்ளே போனால் டார்க் மோட் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போனால் டார்க் மோட் இருக்கும். டார்க் மோட நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நம்பர் 8, ஸ்க்ரீன் ரெக்கார்டர். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நீங்கள் லாங் டேப் பண்ணி உள்ளே போய் நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சவுண்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சவுண்டு, மைக்ரோஃபோன் சவுண்டு அட் அ டைமில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிக்சர் குவாலிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹை லெவலில். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. மறக்காமல் இந்த ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம். நம்பர் 9, S-CAPTUR ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். மேலே கண்ட்ரோல் சென்டரில் S-CAPTUR ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பாக்ஸில் நிறைய ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரீன்ஷாட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே எப்பயாச்சும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போனீங்கன்னா S-CAPTUR ஆப்ஷனை எனேபிள் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 10, NFC அண்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். இந்த ஆப்ஷன் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அண்ட் டிவைஸ் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி NFC ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பார்த்த 10 ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸில் எந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம வந்து ஏற்கனவே ரியல்மி 8 ப்ரோ மீ லெவல் எக்ஸ் போக்கோ X3 ப்ரோவோட 10 ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இப்போ பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.